ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்விசிபிள் செயின் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம குட்டீஸ்க்கு நம்மளே செஞ்சு போட்டு பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கியர் ஒயர், கியர் லாக், அப்புறம் கட் பண்ண கட்டர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கட்டர் இல்லை, நான் வீட்டில் இருக்க சிசரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் கிளிப்பும் மேக் பண்ணியிருக்கேன். அலிகேட்டர் கிளிப்ஸ் கிட்ஸுக்கு போடுற மாதிரி. இப்போது சம்மர் வெக்கேஷன் இல்லையா, ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி போட்டு விடலாம். அது வந்துட்டு ஆர்டரும் ஒரு 2 பேர் வந்திருக்கு. ஸோ அதுவும் மேக் பண்ணணும். அது தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்துட்டு பெண்டன்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப பட்ஜெட் கம்மியாக. இது வந்துட்டு 10 ருபீஸ் தான். ரோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இன்விசிபிள் மேக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு யார் நெக்குக்கு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு வச்சு பார்த்து அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வச்சு கட் பண்ணேன். ஆனால் ஒரு மேரிடுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்ததுனால நான் பாப்பா சைஸ்க்கு அதை ஆல்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நடு சென்டரில் பெண்டன்ட்டை போட்டுட்டேன். பெண்டன்ட் நானும் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது நைட்டு ட்ரை ஆகட்டும்னு விட்டேன். இப்போது ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற பெண்டன்ட் வச்சு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒன்று மேக் பண்ணி காட்டுறேன். 2 பக்கமும் வந்துட்டு அந்த கியர் லாக் வச்சு லாக் பண்ணிட்டேன். கியர் லாக்ன்றது குட்டியாக வந்துட்டு மணி மாதிரி இருக்கும். குந்தனில் இருக்கும் இல்லையா, கோல்டு கலர் பீடு அதே மாதிரி. ஆனால் இது வந்துட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே லாக் ஆகிக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் இது மேக் பண்ணேன். ரொம்பவே சிம்பிள். இது ஒரு செட்டு 120. இதனுடைய செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கியர் ஒயர் ரோல் வந்துட்டு கம்மியாக தான் வரும். அது ஒரு 20 ருபீஸ் போட்டுக்கலாம். பெண்டன் ஒரு 10 ருபீஸ். அப்புறம் அந்த கியர் லாக் வந்து ஒரு 10 பீஸ் கிட்டே இருக்குது. அது ஒரு 10 ரூபா. ஒரு 50-60க்குள்ளே பண்ணிடலாம். இதே நீங்கள் வெளில ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜ் ப்ளஸ் ஷிப்பிங்கும் கொடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. வீட்டிலேருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் வந்துட்டு இதை மேக் பண்ணி நம்ம கடையில் வந்து இதுக்கு மேட்சாக இயரிங்கும் செட் பண்ணி கடையில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பெண்டன்ட் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் OHP ஷீட் வச்சு நம்மளே டிசைன் மேக் பண்ணலாம். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே தான் உட்காந்து இது பண்ணேன். ஒரு 1/2 hourல பண்ணி முடிச்சிட்டேன். பாப்பா வந்துட்டு குறுக்கால ஓடிக்கிட்டே இருக்கா, இது என்னன்னு. அதில் இருக்கிற கிளிப்லாம் நானே தான் செட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பசங்க ஊருக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டோட வந்துட்டு மதுரை வரைக்கும் போகிறதுனால அவங்களோட 2 பாப்பாவுக்கு வந்துட்டு 2 செட்டு பேராக கேட்டிருக்காங்க. ஃப்ளவரும் மேலே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணித்தர சொல்லி. ஸோ அவங்கக்கிட்ட என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது பண்ணும்போது நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்கிறதுல பண்ணுறேன். எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்னா முடியாது இல்லையா, கூடயே தனியாகவே பண்ணுறோம். ஸோ கூட யாரும் இல்லாதனால முடிஞ்ச வரைக்கும் நானே எடுத்து போட்டுட்ருக்கேன். அந்த ரோஸ் டாலர் வந்துட்டு மூவ் ஆகுது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த ஓப்பன் கியர் லாக்கை தாண்டி போகுது. ஸோ நான் வந்துட்டு வேறு ஒரு பெண்டன் மாற்றிட்டு கியர் லாக் போட்டுட்டேன். இப்போ ஹூக் மாட்டுற இடத்துல சின்னதாக ஒரு ஹூக் வாங்கியிருக்கேன். லைட்டாக அந்த கியர் ஒயரை அந்த கியர் லாக்கை வச்சு ஒரு ரிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஹூக்கை மாட்டி விட்டுட்டேன். ரொம்ப ஈஸி. ஒரு டைம் நீங்கள் பொருள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டே பல்காக வாங்காமல் லோக்கல் ஷாப்பில் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. மொத்தமாகவே ஒரு 100 + 20 120 வந்துச்சு எனக்கு. கிளிப்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே மீஷோவில் வாங்கி வச்சுருந்தேன். கொக்கி மாட்டிட்டேன். ஹூக் மாட்டுறதுக்கு அதேமாதிரி லைட்டாக வளைச்சி கியர் லாக் போட்டுட்டு ஹூக் மாதிரி 2 பக்கமும் ரெடி பண்ணி கொக்கி அதில் மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்விசிபிள் செயின் ரெடி. ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். கிராஃப்ட் ஒர்க், டெய்லரிங், ஸ்டிச்சிங் ஒர்க், குக்கிங் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸ்மால் பிஸ்னஸ் விமென்ஸ் வீட்டிலேருந்தே பண்ணேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி